தேவதூதன் சொல்லுகிறார், இவருக்கு நீ இயேசு என்று மாத்திரம் பெயரிடு. இயேசு என்ற நாமத்திற்கு என்ன அர்த்தமாம்? இவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று பவுல் அப்போஸ்தலன் சாட்சி கூறுகிறார். நான் பிரதான பாவி, ஆனா இப்பொழுது பாவம் செய்யக்கூடியதான எந்த ஒரு அவயங்களும் என்னிடத்திலே இல்லை, பாவ சிந்தனை என்னிடத்திலே இல்லை, பாவ இச்சை நிறைந்த பார்வை என்னிடத்திலே இல்லை, பொய் பேசக்கூடிய நாவு என்னிடத்திலே இல்லை. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த இயேசுதான் என்று அவர் சாட்சியிட்டாரே. அதே அனுபவத்தை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த கிறிஸ்து பிறகு பண்டிகையிலே. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, பாவம் செய்யாத ஒரு அனுபவம், அதன் பிறகு எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, அதன் பிறகு அக்கிரம கிரியைகள், அநியாய கிரியைகள் செய்யவே அவனுக்கு தோணாது. எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடு இல்லையோ, அநேகருக்கு ஆவியில கபடு இருக்கு, வெளியில நல்ல பிள்ளைங்க, ஆனா உள்ள இருக்கிற அவ்வளவு விஷம், கசப்பு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த இருதயத்தை வரைக்கும் கழுவி சுத்திகரித்து அந்த மனுஷனை பாக்கியவான் என்ற நிலைமை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இது எல்லாமே அவருடைய பிறப்பின் மூலம் உண்டாகக்கூடியதான காரியங்கள். அப்படியானால் பிறப்பு பண்டிகை கொண்டாடுகிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எத்தனை பேருக்கு பாவம் மூடப்பட்டது, எத்தனையுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, எத்தனையுடைய மீறலை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார், எத்தனையுடைய ஆவியில கபடு இல்லாம இருக்கு.